2000 கிலோமீட்டர் ஒரு டைம் மாற்றிக்கலாம் தாங்க. 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் மாற்றிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் வண்டி. அதுக்கு மேலே ஓட்டிங்கன்னா வண்டி ஆயில் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும்ல. பார்த்தீங்களா பழைய ஆயில் எந்த கண்டிஷன் இருந்தது? ஒரு 2000 கிலோமீட்டருக்குள்ளே மாற்றிக்கிங்கன்னா ஓகே. இல்லைங்க, இது 750ங்க. 750 இல்லை, டிவிஎஸ் ஆயில் வாங்கி வச்சிருக்குங்க. அந்த தாளில் வந்து ஊற்றி நம்ம ஊற்றுறது. 750 வருங்க இதுக்கு. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு இது வரும், கூட்டிக்கலாம். BS6 லேட்டஸ்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா 550 ml வரும். கீழே ஆயில் ஃபில்டர் கைட்டு விட்றாங்கல்ல, ஆயில் ஃபில்டர் கைட்டு விட்டா ஒரு ஃபில்டருமே இருக்குங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி யார் அடிச்சு மாட்டினாங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுக்கு இவங்க கரெக்டாக கொண்டு வந்து விட்டுருவாங்க. 2000 கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னா கொண்டு வந்து விட்டோம்னா அதெல்லாம் கைட்டு க்ளீன் பண்ணோன்னா கரெக்டாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கு தாங்க நீங்கள் 2000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஆயில் மாற்றுறாங்க. இப்போ ஆயில் மாற்றினா 2000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது. 1000 ஒரு 200 கிலோமீட்டர் சேர்த்து ஓட்டிக்கலாம். 2500 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் மாற்ற ஓட்டினா ஆயில் ரொம்ப கட்டியாக ஆரம்பிச்சு தண்ணி மாரி ஆகி ரொம்ப கட்டியாயிடுச்சு. அப்போ ஆயில் இன்ஜின் சர்க்குலேஷன் சரியாக ஆகாது வண்டி. அதனால அந்த பிளாக் போக வந்துடும் உங்களுக்கு. அது அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, அடுத்த ஸ்டேஜ்னால நம்ம ஹெட்டு லேப்பிங் பண்ணி போடணுங்க. கடைசியாக தான் இன்ஜின் ஆமாம், அதுக்கப்புறம் தான் இன்ஜின் போகும்.